இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. செந்தில் பாலாஜி போன்ற திருடர்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியேறி கோவை நகரத்திற்கு கொள்ளையடிக்க போய்விட்டார்கள். இதோடு அவருடைய அரசியல் வரலாறு முடியும். உலகத்தில் லஞ்சம் வாங்கியதை லஞ்சம் வாங்கினேன் என்று ஒப்புக்கொண்டு என்னை விடுதலை செய்யுங்கள் என்று கோர்ட்டிலே சொன்ன ஒரே ஒரு ஆள் நம்முடைய செந்தில் பாலாஜி தான். கோர்ட்டும் அதை ஒப்புக்கொண்டது. உச்ச நீதிமன்றம் பதறிவிட்டது. இப்படி ஒவ்வொரு திருடனும் கடைசியிலே திருடிவிட்டு நான் அந்த பொருளை அந்த வீட்டிலேயே வைத்து விட்டேன் என்று சொன்னால் அவனை விடுதலை செய்வதா என்று உச்ச நீதிமன்றம் பதறியது. ஆகவே 1.5 ஆண்டு காலம் சிறையிலே இருந்தார். சிறையிலே இருந்த கேவலமான ஊழல் பெருச்சாளியை ஸ்டாலின் மந்திரியாக ஆக்கினார். மந்திரியாக ஆக்கியது மட்டுமல்ல, அவர் கவர்னரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்று சொன்னார். கவர்னர் சொன்னார், கவர்னர் மாளிகையிலே தான் பதவி பிரமாணம் செய்ய முடியும், சிறைச்சாலையிலே செய்ய முடியாது, கிரிமினல் கைதியை அமைச்சராக ஆக்க முடியாது என்று அவர் சொன்னார். ஆனாலும் அது என்னுடைய உரிமை என்று அவரை அமைச்சராக ஆக்கி 1.5 ஆண்டுகள் வைத்திருந்தார். இந்திய அரசியல் சட்டம் கிழித்தெறியப்பட்டது. இந்த நாட்டில் ஒரு மனிதனை அவன் கைதியாக இருக்கின்றவனை மந்திரியாக ஆக்க முடியும் என்கின்ற புதிய நிலைப்பாட்டை எடுத்தவர் ஸ்டாலின். இதற்கு முன்னால் உலகத்தில் எவனும் யோக்கியனை நல்லவனை மந்திரியாக ஆக்கியிருக்கிறானே தவிர செந்தில் பாலாஜி போல ஒரு மொல்ல மாறியை, சிறையில் இருக்கின்ற கைதியை மந்திரியாக ஆக்கிய வரலாறு கிடையாது. இந்த கட்சியை காப்பாற்றிய பெருமை எடப்பாடிக்கு தான் உண்டு. உங்களுக்கு சொல்லுகிறேன், சாதாரணமாக ஒரு தலைவராக ஆனவர், ஆட்சியில் அமர்ந்தவர், இடையராது குடைச்சல், ஓ பன்னீர்செல்வத்தின் குடைச்சல், இன்றைக்கு நமக்கு நண்பராக இருந்தாலும் தினகரனும் குடைச்சல், சசிகலாவும் குடைச்சல், அத்தனை குடைச்சல்களிலும் தாக்குப்பிடித்து 4 ஆண்டு காலம் போராடி இந்த கட்சியை மீட்டெடுத்தார். உண்மையிலேயே எடப்பாடி இந்த தலைமை பதவிக்கு வந்திருக்காவிட்டால் ஓ பன்னீர்செல்வம் திமுகவிலே போய் சேர்ந்தது போல அதிமுகவையும் திமுகவிலே ஒப்படைத்திருப்பார்.